குடைமிளகாய். குடைமிளகாய் பற்றி சில தகவல்கள். மிளகு குடும்பத்தில் குடைமிளகாயும் ஒரு உறுப்பினர். குடைமிளகாய் விதைகளை கொண்டிருப்பதாலும் பூச்செடிகளிலிருந்து வருவதாலும் அவை உண்மையில் பழங்கள், காய்கறிகள் அல்ல. அமெரிக்கா, இந்தியா, கனடா மற்றும் மலேசியாவில் குடைமிளகாய் பெல் பெப்பர்ஸ் என்று அழைக்கிறார்கள். ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் கேப்சிகம் என்று அழைக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் அவர்களை மிளகு என்று அழைக்கிறார்கள். ஜப்பானியர்கள் அவர்களை பப்பரிக்கா என்று அழைக்கிறார்கள். சிலர் பெல் பெப்பர்ஸை இனிப்பு மிளகு என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு பெரிய குடைமிளகாய் தினசரி வைட்டமின் சி தேவையில் 300%க்கு அதிகமாக வழங்குகிறது மற்றும் ஆரஞ்சு பழத்தை விட 3 மடங்கு அதிக வைட்டமின் சி உள்ளது. சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு குடைமிளகாய் வெறுமென பச்சை குடைமிளகாய் ஆகும். அவை தொடர்ந்து பழுக்க வைக்க கொடியின் மீது விடப்படுகின்றன. சிவப்பு குடைமிளகாய் பச்சை நிறத்தை விட இனிமையானது, ஏனெனில் குடைமிளகாய் பழுக்கும் பொழுது இனிமையாகும். குடைமிளகாய் பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறத்தில் உள்ளன. மிகவும் அரிதாக பழுப்பு வெள்ளை, லாவெண்டர் மற்றும் அடர் ஊதா நிறத்திலும் காணலாம். குடைமிளகாய் செடி வளர்ப்பது எப்படி? குடைமிளகாய் பருவகாலமாக வளர்க்கப்படுவதில்லை, எனவே அவற்றை ஆண்டு முழுவதும் அனுபவிக்க முடியும். வெப்பநிலை 18 செல்சியஸ் முதல் 35 செல்சியஸ் வரை இருக்கும்போதே கேப்சிகம் நன்கு முளைக்கிறது. உயரம் 1 மீட்டர் வரை, அகலம் 20 முதல் 30 சென்டிமீட்டர். மலர் நிறம் வெள்ளை, பசுமையாக அடர்த்தியான கிளை. விதைகள் 30 முதல் 60 நாட்களில் முளைக்கும். நடவு செய்ததில் இருந்து சுமார் 2 மாதங்கள் அறுவடைக்கு கேப்சிகம் தயாராகும். கலப்பின வகைகளின் கேப்சிகம் பச்சை நிறத்தில் தொடங்கி பின்னர் அவற்றின் அசல் நிறத்திற்கு முதிர்ச்சி அடைகிறது. குடைமிளகாயின் நன்மைகள். பாரம்பரிய சீன மருத்துவம் பல வகையான வியாதிகளுக்கு சிகிச்சையாக பெல் பெப்பர்ஸை பயன்படுத்தியது. வைட்டமின் சி இருப்பதால் இது இருதய அபாயங்களை கட்டுப்படுத்துகிறது. பச்சை கேப்சிகமில் பயோநியூட்ரியன்ஸ் இருப்பது ஆஸ்மா நோயாளிகளுக்கு சுவாச பிரச்சனையை நீக்குகிறது. தடிப்புகள், முகப்பரு, கரைகள் மற்றும் பல தோல் நோய்களை அதனுடன் பயோநியூட்ரியன்களுடன் குணப்படுத்துகிறது. இதில் இயற்கையான சிலிக்கான் நிறைந்து உள்ளது. இது முடி வளர்ச்சிக்கு அதிக நன்மையை பயக்கும். பச்சை கேப்சிகம் கொழுப்பை குறைக்க உதவுகிறது. பச்சை குடைமிளகாய் சாற்றை தவறாமல் உட்கொள்வது வயதானதை எதிர்த்து போராடுவதற்கும் தோள்களை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கும் பயனுள்ளதாக இருக்கும். தோல் நோய் தொற்றுகளை குணப்படுத்த பச்சை கேப்சிகம் மிகவும் உதவியாக இருக்கும். சிவப்பு குடைமிளகாய் வைட்டமின் ஏ உள்ளடக்கம் குறிப்பாக இரவு பார்வைக்கும் நல்ல கண் பார்வைக்கும் உதவுகிறது. மஞ்சள் கேப்சிகம் லைகோபின் நிறைந்தவை. அவை இதயத்திற்கு தடுப்புகளிலிருந்து இதயத்திற்கு எதிராக போராடுகின்றன. மஞ்சள் கேப்சிகம் தவறாமல் உட்கொள்வது இரும்புச்சத்து குறைபாடு நோய்களை குணப்படுத்தும். இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பராமரிக்கிறது மற்றும் தோல் மற்றும் மூட்டுகளை ஆதரிக்கும் வலுவான கொலோஜனை உருவாக்குகிறது. ஆரஞ்சு கேப்சிகத்தில் மற்ற கேப்சிகங்களை விட 92% நீர் உள்ளடக்கம் உள்ளது, எனவே இது உடலின் நீர் மட்டத்தை அதிகரிக்கிறது. வெள்ளை இரத்த அணுக்களை குறைத்து இரத்த சிவப்பு அணுக்களை அதிகரிக்கும். இரத்த சோகையிலிருந்து உடலை தடுக்க வெள்ளை குடைமிளகாய் சரியான தேர்வாகும். உடலுக்கு அதிக சகிப்புத்தன்மையை கொடுக்கும் மற்றும் உங்கள் உடலை சூடாக வைத்திருக்கும். ஊதா குடைமிளகாய் உணவு விஷத்திற்கு எதிராக போராடுகிறது மற்றும் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். இது சருமத்தை தீவிர சேதத்திலிருந்து பாதுகாக்க மிகவும் உதவியாக இருக்கும். இதில் அதிக வைட்டமின் சி உள்ளது, எனவே இது உடலில் இரத்த உறைவு மற்றும் பக்கவாதம் ஏற்படாமல் தடுக்குகிறது. குடைமிளகாய் தரும் தீமைகள். கேப்சிகம் அதிக அளவு சாப்பிடுவதால் இரத்த அழுத்தத்தில் அதிகரிப்பு ஏற்படக்கூடும். நீரிழிவு நோயாளிகளின் இரத்த சர்க்கரை அளவை கேப்சிகம் பாதிக்கும். கேப்சிகம் அறுவை சிகிச்சையின் போது அதற்கு பின்னரும் இரத்தப்போக்கு அதிகரிக்கும்.